அப்பதான் நான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. இப்ப இப்ப பாரு, இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அதானே. முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சா தான் அது ஒழியும். ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அது நீ லஞ்சம் வாங்கு, லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. இப்ப அண்ணன் வந்துட்டேன், நாட்டை ஆள வர்றேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற. கேட்டுக்க கேட்டுக்க, தங்கச்சி படிச்சு நீரை உறிஞ்சி விற்கிற. நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானே அவனை புக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இரு சொல்லும்போது, உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐஏஎஸ் ஆகிறது. உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐபிஎஸ் ஆகிறது. அதல்ல. உனக்கு லட்சியம் என்னப்பா? நீதிபதி ஆகிறது. அதல்ல, அதெல்லாம் இலக்கு, அது அல்ல லட்சியம். அது தொழில் தேர்வு. நம் காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் இந்திய குடிமை பணிக்கு போகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் நீதிபதி ஆகணுங்கிறது ஒரு தொழில் தேர்வு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற இலக்குத்தான் நீதிபதி ஆவதல்ல லட்சியம். நீதிபதி ஆகி நேர்மையும் நீதியும் தவறாமல் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குவேன் என்கிற உறுதிதான் லட்சியமா இருக்க முடியும். சொல்றது நான் போலீஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். போலீஸ் ஆயிட்டு என்ன பண்றது? எங்க எங்க எந்த பக்கம் நீடுதோ அங்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறதா? அது வளர்ச்சியம். அது இல்லை. மருத்துவமனையில் போய் சேர்க்கும் போது மனைவி சேர்த்துட்டு கணவன் மருத்துவர் கையை பிடிச்சு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்கன்றதுல அந்த வார்த்தை லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அதுதான் பதட்டத்தில் வளரிடுறான். ஐயோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணுமே டாக்டர், எப்படியாவது டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை காப்பாற்றி கொடுக்கணும். அது தாயின் கருவறையில் தொடங்குதா? கோயில் கருவறை 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் நிற்கணும். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த நொடியில் தரிசனம். கோயில் கருவறை வரைக்கும் போகுது. இதுல சிறப்பு தரிசனம்னு ஒரு கட்டை கட்டி விட்டுருப்பான், அது கூட 500 ரூபா கொடுக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அவர் ஊழல் நிறைய செஞ்சுட்டா இருந்தா, அந்த வழக்குக்கு எதிர்த்தரப்புள்ள ஒரு மூத்த வழக்கறிஞர் வாதிடுறாரு. அவர்கிட்ட நீதிபதி கேட்கிறாரு, உங்களுக்கு அவமானமா இல்லையா? அவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது, அவருக்காக நீங்க சாரி மை லார்ட் மை கிளைண்ட் வந்துட்டா என்னோட அது என்ன பண்ண சொல்ற? அப்ப அவர் சொல்றாரு, இந்த கோப்புகளை எல்லாம் மூடிட்டு எதுக்கு இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரீங்க? பேசாம ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி விட்டுருங்க, அது குற்றம் இல்லைன்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தான் வாங்குறா, எல்லாரும் பண்றா. பிறகு மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. என் உடன் பிறந்தார்களே, செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும், அது இருந்தா போதும். என்ன கேட்பாங்களா, என்ன நீங்க யாரோட கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க? கூட்டணி போய் ஏதாவது ஒரு இது ஒன்று பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வீங்க? கூட்டணிக்கு போனால் தான் 400 கோடி 500 கோடி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுன்னு. நாங்கள் கட்சி நடத்துவது பணத்துக்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக. நாங்க அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. நான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நாம் தமிழர் என்பது
எங்கள் கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் பெயர். அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவுறுத்துவாங்க நமக்கு, அக்கறையோடு சொல்றது மாதிரி சொல்லி. இவன் ஒருத்தன் தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கானா, இவனை எப்படி காலி பண்றதுங்கிறது தான் அந்த வேலை. யாரோடவாது போ. இந்த பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா, யாரோட வைக்கலாம்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அதானே, முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சா தான் அது ஒழியும். ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, அது ரொம்ப கடினம். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். நீ லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. அடுத்த சட்டம் 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்தினர் எவருக்கும் அரசு வேலை கிடையாது. எப்படி? அதாவது அண்ணன் வந்து அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறைன்ட்டார் பாருங்க. சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லல, இன்றைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு எழுதுறார். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி தான் சிங்கப்பூர் என்ற நாட்டை செதுக்கினான், லீ குவான் யூ என்கிற மேதை. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்புதான். இன்னும் எளிமையா விளக்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிரை காப்பாற்றுகிற ஊசி மருந்து கையில் இருக்குது. ஊசியை போடும்போது குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பிழைக்கும். இப்ப வலியை பொருட்படுத்தாமல் ஊசியை போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். குழந்தைக்கு வலிக்குமே நினைச்சா குழந்தை இறந்து போயிடும். படிக்காத மாணவர்களே, இந்த வீட்டு பாடத்தை இந்த பாடம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வீட்டில் போய் 3 முறை இந்த பாடத்தை எழுதி வா என்று சொல்வது மாணவனின் பார்வையில் ஆசிரியர் கொடுங்கோலர், சர்வாதிகாரி. ஆனால் அது ஆசிரியரின் நலனுக்கானது அல்ல, மாணவனின் எதிர்காலத்திற்கு நலனுக்கானது. இந்த செயல்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதில் செதுக்க முடியாது. 6 வயது பச்சிலம் குழந்தையை வன்புணர்வு செய்திடறான், கொலை செஞ்சிடறான், வன்புணர்வு செஞ்சிடறான். அவனை தூக்கி சிறையில் அடைக்கிறோம். இந்த குழந்தையை சாக கொடுத்த பெற்றோர்கள் காசு இருக்குல்ல, வரி காசு, அதுலதான் அவன் சிறைக்குள்ள வந்து சாப்பிடுறான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? குழந்தையை எடுத்து அடக்கம் பண்றதுக்குள்ள இவனை ஒரே ஒரு தோட்டா முடிச்சு அடக்கம் பண்ணிட்டோம்னா செட்டில். இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைகளை தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பாத்தியான்னு. பயம் இருக்கணும். பயம் மட்டும்தான், மரண பயம் மட்டும்தான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்தும். உயிர் பயம் ஒண்ணுதான் ஒழுங்குபடுத்தும். தம்பி, ஒரு ஓட்ட பந்தயத்தில் 2 கோட்டை போட்டு இதுக்குள்ள ஓடுன்னு சொல்றான் தம்பி, ட்ராக்குன்னு. ஒரு ஓட்டத்துக்கே எப்படி இருக்குன்னா ஒரு விதி இருக்குன்னா நாட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா செதுக்க முடியாது, செதுக்க முடியாது. பனைமரத்தை நீ அப்படியே விட்டினா மரமாகுமா? கருக்கு மட்டை வச்சு அப்படியே இருக்கும், ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணணும்? மட்டையை கழிக்கணும். பனைக்கு வலிக்கும், ஆனா கழிக்கணும். கழிச்சா தான் பனையாகும். அப்பதான் சமூகத்தை மாற்ற முடியும். இதை பேசினா அந்த அவங்க ஓட்டு போடுவாங்களா, இதை பேசினா அவங்க ஓட்டு போடுவாங்களா? அது ஓட்டுக்காக நிற்கிறவன், நாட்டுக்காக நிற்கிறவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேஷம் தீரணும். நான் தான் சொல்றேனே, ஓட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை. எங்க தாத்தா படுறல பட்டுக்கோட்டை,
காலமறிந்து கூவம் சேவல் கணக்காய் கூவம் நிறுத்தாது. அது கூட போட்டு கவிச்சு வச்சாலும் கூவிருந்தாங்கன்னா ஏன் வேலை கூவுறது. நீ எந்திரிக்கிறியோ மறுபடியும் எந்திரிச்சு படுத்து தூங்குறியோ அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் கூவுனா அதை கேட்டு நாங்கள் எழுந்திருக்கோம். நான் இல்லை ராஜா, நான் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவின் எச்சம் மிச்சம் நான். நம்முடைய முதல்வர் சொன்னாங்கல்ல, அவன் நீ ஏண்டா ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதி கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கிறான். ஓசோ சொல்றான், என் இரு கைகள் நிறைய விதைகள், விதைத்துக் கொண்டே இருப்பேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும். அதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. நான் விதைக்கிறேன், நிறைய முளைக்குது, முடிஞ்சா நான் அறுப்பேன், இல்லைன்னா இன்னொரு தலைமுறையில் என் பிள்ளைகள் அறுப்பார்கள். ஆனால் உறுதியாக அறுவடை செய்வேன். இப்ப அண்ணன் வந்துட்டேன், நாட்டை ஆள வர்றேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற கேட்டுக்க தங்கச்சி படிச்சு நீரை உறிஞ்சி விற்கிற. நான் என்ன பண்ணுவேன், தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தான அவனை பூக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இரு. அவன் வந்தோடனே எத்தனை ஆண்டுகள் வித்த மினரல் வாட்டர், நீ அதுல மினரல் இருந்துச்சா சொல்லு. 15 வயசு பிள்ளைக்கு முட்டி வலி வருது ஏன்? ஏன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு திறன் ஆற்றல் தரக்கூடியதை அவன் அடிச்சிடறான். வார்த்தையில மினரல் விட்டு மினரலை கொண்டுறான். அது என்ன எவன்ட உரிமை பெற்ற? உண்மையிலே மனிதர்கள் மானுடர்கள் குடிக்கிறதுக்கான தகுதி இந்த தண்ணீர்ல இருக்கா? அது யாருக்காவது தெரியுமா? தண்ணீர் எப்படி விற்பனைக்கு வந்துச்சு? உலக உயிர்களின் உயிர் உடைமையாக உயிர் தேவையா இருக்கிற நீர் எப்படி சந்தை பொருளாச்சு? எப்படி நீ விற்கலாம்? எப்படி விற்கலாம்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையான நீர் எப்படி வியாபார பொருளாச்சு? என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையா மாறிச்சு? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறானே, என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையாச்சு, வியாபார கூடமாச்சு, எப்படி ஆச்சு? ஆனா உனக்கு என்ன, ஆனா திடீர்னு நின்றாதாப்புல மூச்சு முட்டுதுனே, மூச்சு விட திணறுதுனே. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருந்தது. அப்போது பங்கஜ கஸ்தூரியை கொடுத்தார்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு இந்த பயலுக 4100 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 4100 கோடி தூய காற்றுக்கு என்று ஒதுக்கியது இருக்கு. ஒருத்தன் எடுத்து பேசுறேன், நான் ஒருத்தன் தான் கேட்டேன், தூய காற்றை எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவீங்க, எங்கம்மா விற்கிது, அதை எங்களுக்கு எப்படிமா கொடுப்பீங்க? இப்படி இந்த பக்கத்தில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டு மூக்கில் மாட்டி விட்டு அப்படியே. ஏய், அப்பதான் நான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. இதையெல்லாம் கற்காம நீங்க படிச்சு என்ன ஆக போகுது? இதுதான் உண்மையிலே நீங்க அறிய வேண்டிய உயிரியல், அறிவியல். இதுதான் உங்கள் அண்ணன்கள் முன்னெடுக்கிற அரசியல். நீ அரசியல் வேற்றுக்கிற சொல்லு, ஐயோ அரசியல் பேசிடுவார் சீமான். இப்படிதான் ஒரு கல்லூரியில் பேசி அரசியல் பேசிட வேண்டாம்னு நான் சும்மா தான் பேசிட்டு போயிருப்பேன். அவர் அரசியல் பேச வேண்டாம்னார்ல, மாணவர்கள்லாம் கைதட்டினான். அங்க இருக்கிறவன் என்னோட இருக்கான், இவர் வேற பக்கத்தில் இருக்காங்க. பேச ஆரம்பிச்சு அரசியல் தான் பேசினேன். அப்ப பக்கத்துல இருந்து பேசுறேன், நம்மளும் தான் 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம். அவர் அதே பொருளாதாரத்தை பேசுறாரு, அதே அறிவியலை பேசுறாரு, அதே வரலாறை பேசுறாரு. அசையாம கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்ற விதத்துல சொன்னா கேட்டுக்கிட்டு இருப்பான். தம்பி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தம்பி, உங்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பு சான்றிதழ் பெறுவது, இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை உங்கள் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அறிவியல், புவியியல் போல அரசு இயல். நீங்க என்ன படிக்கணும்?
என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எந்த இடத்துல பார்க்கணும், எந்த ஊர்ல பார்க்கணும், இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசியலை நீங்கள் தீர்மானிக்காமல் வேற யாரு தீர்மானிப்பா? அதான்.